Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group and Golumbia Money Transfer. இப்போ டைம் வந்து 9:02 p.m. in Toronto and weather is 14 degrees Celsius. வழக்கம் போல் எங்களோட எஜெண்டா இன்றைக்கு பார்ப்போம். ஸோ உங்களோட டாப் ஆஃப் த ஹவர் இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வேக்சின்ஸ் பற்றி கழிச்சிருக்காரு கோவிடுக்கு. ஹோப்ஃபுல்லி ஸ்ப்ரிங்கால் வரமுண்டு. ஸோ அதை பற்றி கழிச்சிட்டு வின்டர் டைம்லேயும் எல்லோரும் கொஞ்சம் கூட கவனம் செஞ்சுங்க கொண்டு அண்ட் குளிர் டைமுக்கு கோவிட் நாட் அ குட் திங், சிக்காவுடனே வரலாம். ஸோ அந்த நேரம் எஸ்பெஷலி பார்த்து சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ப்ரீமியர் டாக் ஃபோர்ட் வந்து ஆடுவாவில் ஒரு ப்ரெஸ் மீட் செஞ்சுருக்கார். அந்த மீட்டில் வந்து சொல்லியிருக்கேன் பியூர் ரீஜன் டொராண்டோ நாட் டொராண்டோ பியூர் யோர்க் ரீஜன் அவையில் வந்து ஆடுவான் ரெட் ஜோனுக்குள்ளே போகிறேமெண்டு. ஸோ அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாமெண்டு. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், பட் ஒரு சர்டன் ரூல்ஸோடு தான் அதை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்பீடிங் கேமராஸ். இப்போ எல்லோரும் தெரியும் ஒரு புது விஷயம். ஸ்பீடிங் கேமராஸ் வந்து தண்டபாடலி டிக்கெட் ஸ்பீடாக கூட போகிற ஆக்களுக்கு டிக்கெட் கொடுக்கும். ஸோ அதை பற்றி Tharsini from Tharsini Legal Services is going to talk about that. இது எங்களோட கனேடிய விலமண்டைக்கு. And then எங்களோட currency, and then ஒரு பாட்டு இருக்குது, ஒரு ட்ரீட் எல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு, and then our weather, and then our news. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் கோடுக்கு அப்டேட் ஒரு நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கு up to today there are 3,670 cases கனடா மொத்தத்தில். இந்தியா மட்டும் 1,133 cases in Quebec, 1,003 cases in Ontario. Alberta வந்து 609, British Columbia 589, Manitoba வந்து 243, Saskatchewan வந்து 87, Nova Scotia வந்து 2, Prince Edward Island வந்து 2, நியூ பிரான்ஸ்விக்கில் உண்டு. அண்ட் நுனவட் இன்றைக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைமாக வைக்க ஒரு கேஸும் இருந்ததில்லை. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்திருக்கு நுனவட்டுக்கு. டெத் ரேட்ஸ் குபெக்கில் வந்து 25, ஒன்டேரியோவில் வந்து 14, அல்பர்டாவில் வந்து 8, மேனிடோபாவில் வந்து 5. ஸோ இதான் உங்களோட அப்டேட்ஸ் இன்றைக்கு. எல்லாருக்கும் தெரிந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையாக இன்க்ரீஸ் கிட்டே தான் போகுது. இதனால தான் we are talking about that top of the hour. ஸோ சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்ப்ரிங்குக்கு தான் கோவிட் வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குமெண்டு நாங்கள் ஹோப்ஃபுல்லியாக இருக்கிறோம். என்ன பிரச்சனைண்டா இந்த வேக்சின்ஸ் வந்து ஒரு -80 degrees Celsius டெம்பரேச்சர்லாம் வச்சுருக்கணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அந்த வேக்சின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மேலாது ஏன்டா அந்த வச்சுருக்க அந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு தேவை. ஸோ இதனால் ஒரு பிளான் வச்சு யாருக்கு முதல் போகணுமோ அதை எப்படி கரெக்டாக போகணுமெட்டு நாங்கள் பார்த்து செய்யணும். ஸோ லெட்ஸ் கோ டு Prime Minister Justin Trudeau's video. In Canada, just like in many other countries, COVID-19 cases are still rising. Yesterday, both British Columbia and Saskatchewan announced a record high of daily new cases. On Wednesday, Ontario reported their largest number of new COVID-19 related deaths in a single day since the beginning of the second wave. I can't stress this enough. This situation is serious. These are not just numbers. These are people's grandparents, parents, and loved ones. We all have our own reasons, our own loved ones that we want to look out for and protect. I just got news last night that my godfather and uncle, Tom Walker, had to be readmitted to hospital last night. He's been in and out of hospital over a while, and I'm sending him my love, and we're all thinking about our loved ones who we haven't been able to see for many months, who we're worried about. We all have our reasons to keep each other safe, to follow public health advice. We need to do that. It's particularly nice outside in many parts of the country this week, which means we're still enjoying lots of fresh air. But winter is coming. And that means we're going to have to get into more enclosed spaces. We're not going to be able to open windows wide in rooms. Ventilation is going to become much more important. We need to remember to be careful. There is increasing evidence that aerosol spread is a vector of transmission. We need to wear masks. We need to avoid crowded, closed spaces, as Dr. Tam has said many times. We need to make sure we're making it into winter on a good footing so we can hold on through winter. The vaccines
hopefully we'll be here in the spring, but there's a lot of work to do between now and then to make sure that we're keeping Canadians safe and healthy. That's the work we need to continue to be determined to do. We need to continue to be there for each other. So continue to follow local public health guidelines. Wear a mask, keep your distance, and download the COVID-19 app. While our government is doing everything we can to keep Canadians safe, we're also working hard to keep Canadian jobs. This morning, we received the news that 84,000 jobs were added to the economy in October, mostly full-time positions. This means over 2.3 million Canadians have returned to work after they lost their jobs during the pandemic. We're making progress, but there's still much more work to be done. The technology and innovation sector is and will continue to be a key tool in creating good jobs and rebuilding a stronger, more competitive economy. In April, we created the Innovation Assistance Program with the National Research Council of Canada to support innovative businesses, including pre-revenue firms that were not eligible for the wage subsidy. This investment helped small and medium-sized Canadian businesses keep 24,000 employees on the payroll. To continue supporting these companies and the people they employ, I can announce that we are extending the Innovation Assistance Program with a new investment of $155 million. High-potential, innovative firms are key drivers of economic growth, and we will be there to help them bridge to the other side of this crisis. As we head into the weekend, I want to end today by coming back to something I mentioned last Friday. Things are tough, and we all need to take care not just of loved ones, friends, and neighbors, but of ourselves, too. In many parts of the country, right now you might be asked to stay home and limit the number of people you see as much as possible. I know we all miss getting together with friends, colleagues, and extended family. It's not easy. So if you're feeling anxious, or if you're struggling with mental health or other challenges, pick up the phone and reach out to someone you can trust. You can also always call 211, a 24-hour helpline that will connect you to the right resources. It's free and confidential, and they can help you in more than 150 different languages. Hi guys, welcome back. ஸோ பார்த்து நீங்கள் அவர் என்ன சொல்ல வேண்டாம், வென்டிலேஷன் அதிலெல்லாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வின்டர் டைம் நாங்கள் ஜன்னலை திறந்து வச்சுருக்க மாட்டோம், வெளியால் போய் ஃப்ரெஷ் ஏர்லாம் மடக்க போகிறதில்ல. ஸோ உள்ளுக்குள்ளேயே நிறைய ஆட்கள் சேம் டைம் இருக்க போகிறீங்க. ஸோ மேக் ஷூர் நீங்கள் கவனமாக இருங்கோ, மாஸ்க்கு போடுங்க, வெளியில் போகும்போது வீட்டுக்கு வந்த உடனே சானிடைஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஸ்டே சேஃப். அடுத்தது ப்ரீமியர் டாக் ஃபோர்டை பற்றி. ஸோ ஆட்டோவாவில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் செஞ்சுருக்கார். ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து பியல் ரீஜனை வந்து ரெட் ஜோனுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இண்டோர் டைனிங் வந்து ரிசூம் பண்ணிடலாம், திருப்பி செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா ஒரு 5 லெவல் இருக்குது. அது வந்து க்ரீன், yellow, orange and red. க்ரீன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, yellow வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, orange வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அண்ட் ரெட் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ லீஸ்ட் வேர்ட்லேருந்து மோஸ்ட் சீரியஸாக எடுக்க வேண்டியதுண்டா ரெட் ஜோன் தான். ஸோ பியல் வந்து மோஸ்ட்லி பிராம்ப்டனில் பார்க்குற நம்பர்ஸ் தான் கூட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போகுது. ஸோ இந்த டெசிஷன் எடுத்த காரணமே அதுதான், இந்த நம்பர்ஸ் டூ ஹையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இண்டோர் டைனிங்கை வந்து ரிசியூம் பண்ணலாம், ஆனால் 10 பேர் தான் அந்த பில்டிங்குள்ளே இருக்கலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரே நேரத்தில். உங்களோட குரூப்ஸ் வந்து 6 பேர் தான் மேக்ஸிமமாக இருக்கலாம். அதில் வந்து நோ லைனப் அதிலெல்லாம் வெளியாக வச்சுக்கூடாது, அன்லஸ் நீங்கள் மாஸ்க் போட்டு இருக்கணும் கட்டாயமாக. அண்ட் அதுவும் 2 meters டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் டிஸ்டன்ஸ் பண்ணி நிற்கணும். ஸோ அதுவும் இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட் வழியில் இப்போ போனீங்களா, யூஸ்வலாக மேசைக்கு ஒரு ஆள் வந்து எடுப்பையும் கான்டாக்ட். இப்போ வந்து ஒவ்வொரு ஆளும் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஸோ இட்ஸ் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அண்ட் அடுத்தது வந்து டான்ஸிங், சிங்கிங் அண்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ அதெல்லாம் செய்யவே கூடாது. ஸோ இப்போதைக்கு சொன்ன மாதிரி யோர்க், பியல் அண்ட் ஆட்டோவா வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்குது. டொராண்டோ வந்து நவம்பர் 14th வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. அண்ட் தென் 14th வந்து அப்புறம் திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணவே.
And gyms and casinos they're opening up again. 10 பேர் தான் again maximum அந்த பில்டிங்குள்ளே இருக்கலாம். And cinemas நேற்றுக்கு சொன்ன மாதிரி cinemas and everything they're not opening up. So they're going to keep closed. So let's have a watch at his video. Cases in Ottawa are trending down. People are following the rules. And I agree with Mayor Watson and Dr. Etches 100% when they say we have to find ways to make sure we keep our schools and businesses open while protecting everyone's health and safety. That's why, effective tomorrow, I can confirm that Ottawa will be moving to the orange restrict level of our new COVID-19 response framework. This means Ottawa restaurants, bars, and gyms will be able to reopen tomorrow, provided they follow public health measures. York Region will be joining Ottawa as Eastern Ontario Health Unit moves to yellow protect level. That's because of improving public health trends. After consulting with local medical officer of health, our chief medical officer of health, and in line with the clear indicators outlined in our new COVID-19 framework, Peel Region Health Unit will move to the red control level. This is why we have the framework, so we can scale up public health measures to protect the health and the well-being of the public. We need to get this virus under control in Peel. The region is averaging 103 cases per 100,000. The percent positivity in daily cases is growing. Hospital capacity is under pressure as we bring in reinforcements to support case and contact management. As we move many more regions across the province into this new framework on Saturday, I am confident our government has a clear plan to support frontline healthcare going forward. That's why our government is delivering $15.2 billion more this year for healthcare through the 2020 Ontario budget. Ontario's action plan, Protect, Support and Recover. That's an additional $15.2 billion to reinforce our healthcare system and better support our frontline heroes and the patients they care for. Mr. Phillips has done an incredible job to make every resource available to fight the deadly threat we face with COVID-19. Thanks to this plan, we are ready for anything. We have the most comprehensive and robust fall preparedness plan in the entire country. This investment will help us clear the backlog of surgeries and improve access to care at hospitals across the province. As we announced yesterday, the next phase of Ontario's action plan will add over 2,200 hospital beds right across the province. That's over 2,200 additional beds to ensure we have the necessary capacity to care for patients and battle any future surges or waves. We're making an investment of over $350 million to help bring the necessary capacity to our hospitals. For Ottawa, this funding means 254 more beds for the region, and that's huge, 254 more beds. My friends, help is here. We're continuing to build our surge capacity, but we hope never to have to use it. I ask the people of Ottawa and everyone across the province, please continue to follow public health measures, watch your local alert level, be responsible when you dine out or go to the gym, and avoid large gatherings. Together, we can protect our hospitals and get back a little more of our normal lives. Thank you, and God bless the people of Ontario. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group and Golumbia Money Transfer, and the weather is 14 degrees Celsius in Toronto. அடுத்தது எங்களோட கனேடிய வளம் அதை பற்றி கலைக்கப்புறம். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்பீடிங் கேமராஸ் பற்றி கலைக்கப்புறம். அது ஸ்பீடிங் கேமராஸ் எல்லாம் தெரியும், கிட்டடியில் தான் போட்டிருந்தவ. அது என்ன செய்யமெண்டா, பேசிக்லி நீங்கள் ஸ்பீட் லிமிட் 50 நீங்கள் அதோட தாண்டி போனீங்களா உடனே உங்களோட லைசன்ஸ் பிளேட் படம் எடுத்துட்டு உங்களுக்கு டிக்கெட் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதம் மட்டும் அக்டோபரில் 9,700 டிரைவர்ஸ் வந்து அதை பிடிபட்டிருக்கும், டிக்கெட்ஸ் அதனால் அனுப்பியிருக்கோம். ஸோ டோட்டலாக 9,719 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் திஸ் மந்த்ஸுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணி பை தி ஸ்பீட் மீட்டர்ஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலி 65% லெஸ் லாஸ்ட் மந்தோட ஒப்பிடுப்பா கேட்க. we actually had 2 மாதம் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே 15,000 டிக்கெட்ஸ் வந்து வெளியில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாகவும் ஒரு 50 லொக்கேஷன்ஸில் வந்து புதுசாக கேமரா போட போகிறாங்க. இதை நீங்கள் வந்து யூ கேன் கோ செக் ஆன்லைனில் பார்க்கும்போது எந்தெந்த இன்டர்செக்ஷனில் போட போகிறேமெண்டு பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து it was 22,301 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தவ. ஸோ லாட் மோர். ஸோ இந்த மாதம் 9,719 டிக்கெட்ஸ் மட்டும்தான். இதில் வந்து கூடுதலாக எந்த இன்டர்செக்ஷனில் இட்ஸ் பீங் ப்ராப்ளமேட்டிக்ண்டா கூட ஸ்பீட் பண்ணுறீங்கண்டா டான் மில்ஸ் அண்ட் எக்லிங்டன் நார்த் யோர்க் அந்த ரீஜனில். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி இந்த மாதத்துக்கு மோஸ்ட் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. 955 டிக்கெட்ஸ் வந்து அந்த இன்டர்செக்ஷன் மட்டுமே கனாக்கு ஸ்பீட் பண்ணி கொண்டு இருந்தவ. அண்ட் எக்லிங்டன் அவென்யூலையும் கியல் ஸ்ட்ரீட் வெஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட் ஃபீயக்காக டிக்கெட் போயிருந்தது. ஸோ இதை வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஜோனில் வந்து 78 கிலோமீட்டர்ஸ் per hour ஓடி இருக்கேன் மேரோ. அந்த டிக்கெட்டுக்கு வந்து $706 வந்து அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த டிக்கெட்டை வரது நாங்கள் போலீஸ் வந்தாலே என்ன யோசிப்போம்னா, எங்களோட டிரைவிங் ரெக்கார்ட், இன்சூரன்ஸ், அப்புறமா பாயிண்ட்ஸ் போயிடுவோண்டா நாங்கள் யோசிப்போம். இந்த சிஸ்டம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எதுவும் போகாது, உங்களோட டிரைவிங் ரெக்கார்டும் பாதிக்கப்படாது, ஜஸ்ட் ஒரு ஃபைன் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை எந்த காரணத்துக்காக நீங்கள் அட்லீஸ்ட் லேர்ன் பண்ணணுமே, இப்படி வந்தால் காசு கட்டினா தான் நீங்கள் ஸ்பீட் பண்ண மாட்டீங்க அடுத்த வாட்டி, அந்த ஒரு இது இருக்குது. ஸோ நோ பாயிண்ட்ஸ், உங்களோட டிரைவிங் ரெக்கார்ட் எஃபெக்ட் பண்ணாது, பட் யூர் ஸ்டில் கெட்டிங் டிக்கெட்ஸ் ஃபார் இட். ஸோ இதை பற்றி தான் எங்களுக்கு எக்ஸ்பர்ட் கதைக்கப்புறம் தர்ஷினி துரைரட்னம் ஃப்ரம் Tharsini Legal Services. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தர்ஷினி அவர்களே. வணக்கம் தர்ஷினி, இன்று பரவலாக பல ஊடகங்கள் மீடியாஸ்ல பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்பீட் கேமரா. குறிப்பாக இது வந்து நான் நினைக்கிறேன் 2-3 மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, இந்த வாரத்தில் அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் 50 புதிய இடங்களில் புதிய கேமராக்கள் பொருத்தப்பட போகின்றன. இந்த கேமரா எப்ப கொண்டு வரப்பட்டது, இது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவீங்களா? அந்த ஸ்பீட் கேமரா இது இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவேன், ASC கேமரா. இது வந்து சிட்டி ஆஃப் டொரண்டோட ஒரு இனிஷியேட்டிவ். இது எப்ப கொண்டு வந்ததுண்டா July 6th, அதான் ஃபர்ஸ்ட் பீரியட், July to August. அந்த பீரியட்ல பார்த்தோம்னா லைக் ஒரு 22,000 more than 22,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் கொண்டு வந்த வேலைண்டா ஸ்பீடிங் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும் பிளஸ் அந்த சேஃப்டி அவேர்னஸை கொண்டு வரதுக்காகவும், எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் ஜோன் பிளஸ் கம்யூனிட்டி சேஃப்டி ஜோன் என்று சொல்ல வேணும், அந்த ஏரியாவுக்குள்ள நிறைய ஸ்பீடிங் நடக்கிறபடியால அதை குறைக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்கு. ஆரம்பத்துல வந்து இது எப்படி இருந்தது, இதனுடைய பயன்பாடு? இப்பொழுது இந்த அக்டோபர் மாதம் வரை இதனுடைய பயன்பாடு எவ்வாறு இருந்திருக்கிறது? நான் நினைக்கிறேன் ஜூலைல வந்த புதுசுல நிறைய பேருக்கு டிக்கெட் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டது என்று கேள்விப்பட்டிருந்தோம். அதே நேரத்துல ஒரே வாகனத்துக்கு ஒரே ஆளே பலமுறை டிக்கெட் பெற்றதாகவும் சொல்லப்பட்டது. இதனுடைய அளவுகள் சொல்ல முடியுமா? July 6th இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் more than 22,000 டிக்கெட்ஸ் அந்த ஒரு மந்த்ல மட்டும் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் டான்லாண்ட்ஸ் அண்ட் எக்லிங்டன் அதுலதான் ஹையஸ்ட். ஒரே அந்த ஒரு ஏரியால மட்டுமே 955 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறேன்.
ஹையஸ்ட் ஃபைன் பார்த்தா $706. அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல 78 கிலோமீட்டர் per hourல போனதால $706 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஃபாலோயிங் மந்த் பார்த்தா ஆகஸ்ட் டு செப்டம்பர் அந்த மந்த் வந்து 15,000 குறைஞ்சிருக்கு. இப்ப ரீசெண்ட் லாஸ்ட் மந்த் வந்து 9,700 வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து குறைஞ்சு கொண்டே போறதால தான் ஸோ இன்னும் கூட இடங்கள்ல இந்த ஏஎஸ்சி கேமராஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கூடுதலாக இருந்து அதன் பின்பு குறைவடைந்து இப்பொழுது 9,700 அளவிலே வந்திருப்பதாக சொன்னீர்கள். இதில் 2-3 விடயங்கள், அதாவது இதனுடைய பயன்பாடு பலரும் இதை பார்த்து தங்களுடைய வாகன வேகத்தை குறைத்ததன் காரணமாக இன்னும் 50 இடங்களில் அடுத்த வாரம் அளவில் வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிடிஏயில் பல இடங்களில் இது பொருத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழமையாக நீங்கள் ஒரு டிராபிக் டிக்கெட் பெற்றுக்கொள்கின்ற பொழுது வேகமாக சென்றால் உங்களுடைய காவல் போலீஸ் இடைமறித்து உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டிருந்தால் அதிலே வந்து பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் போகும், பாயிண்ட்ஸ் போனா காப்புறுதி அதாவது இன்சூரன்ஸ் கூடும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த ஸ்பீட் கேமராவை பொறுத்தவரையிலும் எப்படி செயல்படுது அதை பற்றி சொல்லுவீங்களா? இந்த ஏஎஸ்சி கேமரா வந்து ஒரு போட்டோ எடுக்கும். உங்களோட இப்ப யார் கார் ஓடிக்கொண்டு போறீனமோ அந்த ஸ்பீடை வந்து போட்டோ எடுக்கும். ஸோ அந்த ப்ரொவின்ஷியல் ஆஃபீஸர் வந்து அந்த போட்டோவை ரிவ்யூ பண்ணுவார். ரிவ்யூ பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள் இந்த ரெஜிஸ்டர் ஓனருக்கு மெயில் அனுப்ப வேணும். ஸோ அப்படித்தான் நீங்க வந்து அந்த அஃபென்ஸ் டிக்கெட் உங்களுக்கு வரும். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து செட் ஃபைன் என்று தான் சொல்ல வேண்டும். செட் ஃபைன் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் வந்து கூடும். எஸ்பெஷலி லைக் இப்போ ரெகுலர் ரோட்ஸை விட கம்யூனிட்டி சேஃப்டி ஜோனுக்கும் ஸ்கூல் ஜோனுக்கும் டபுள் த அமௌண்டா இருக்கும். அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணும். ஸோ இதுல வந்து இன்சூரன்ஸ் ரேட்டும் வந்து கூடாது. அதே மாதிரி டிமெரிட் பாயிண்ட்ஸும் வந்து இந்த அஃபென்ஸுக்கு வராது. கிட்டத்தட்ட இந்த ரெட் லைட் கேமரா மாதிரி தான். ஸோ அதால அதை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 2 விஷயத்துலயும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா வந்து செட் ஃபைன் வந்து கூடவா தான் இருக்கும். more than 700 800 அப்படிதான் வரும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட இந்த வாகனத்துல யார் அந்த வாகனத்தை செலுத்தினாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில வந்து டிக்கெட் வழங்கப்பட மாட்டாது. இப்ப சாதாரணமா ஒரு போலீஸ் வந்து நீங்க ஓவர் ஸ்பீட்ல போய்க்கல புல் ஓவர் பண்ற மாதிரி இல்லாம அந்த வாகனம் வந்து யாருடையதோ அந்த ஓனருக்கு தான் டிக்கெட் வழங்கப்படும். அது கிட்டத்தட்ட இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெட் லைட் கேமரா மாதிரி தான் இது இயங்குறது. அப்படியா? அப்படித்தான். அந்த நேரத்துல யார் அந்த வாகனத்தை உபயோகித்திருக்கிறார்களோ வேகமாக சென்றால் அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கு நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட் வழங்கப்படும். ஆகவே இது வந்து எந்த விதத்திலும் யார் ஓட்டி செல்கின்றார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரேட்டும் கூடாது, டிமெரிட் பாயிண்ட்ஸும் வரப்போறேன். இப்ப இந்த வரப்போற இந்த 50 இடங்கள் அடுத்த வாரம் வரப்போகுது என்று சொல்லப்பட்ட இந்த இடங்களும் கூட எப்படியான இடங்கள் எது வரப்போகுது? மொத்தமா லைக் டோட்டலா லைக் 50 ஜிடிஏக்குள்ள மட்டும் 50 இடங்கள்ல இந்த கேமராவை வந்து அவைய ஃபிக்ஸ் பண்ண போறேனும். ஸ்கார்பரோல வந்து 10 இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ண போறேனும். நீங்க வந்து ஜிடிஏ சுத்தி இருக்கும். அப்படியா? ஜிடிஏ சுத்தி இருக்கும். குறிப்பாக நீங்க ஏற்கனவே இருப்பது போல இந்த ஸ்கூல் ஜோன், கம்யூனிட்டி சென்டர் அதுக்கு அருகாமையில் கம்யூனிட்டி சேஃப்டி ஜோன் அண்ட் ஸ்கூல் ஜோன் அங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அது அந்த இடங்கள்ல தான் கூட ஃபிக்ஸ் பண்ண வேணும். எப்படி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா இப்ப எப்படி எங்களுக்கு ரெட் லைட் கேமரால போகும்போது எங்களுக்கு அந்த சைனேஜ் இருக்கும் ரைட். முன்னுக்கே நாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஸ்பீடை நாங்க குறைச்சிக்கொள்வோம். அதே மாதிரி இந்த சைனேஜ் எப்படி இருக்கும்னா முனிசிபல் கேமரா இன் யூஸ் என்று சொல்லி இருக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து கொஞ்சம் அவேரா இருக்கணும். ஓகே கேமரா இருக்கு, ஸோ நாங்க எங்களோட ஸ்பீடை குறைச்சி கொள்ளணும்னு சொல்லி ஸோ அப்படியே உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டிக்கெட்டுகள் வந்து காசு கட்டாவிட்டாலோ இதே வந்து கோர்ட்டுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னுடவா? கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா இதை வந்து நீங்க என்ஃபோர்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸி அண்ட் இல்லை. லைக் எமர்ஜென்சி நீங்க தான் காட்டணும். ஆனா அதுக்கு வந்து காட்டுறது வந்து கஷ்டம். பட் அப்படியான உங்களுக்கு சிச்சுவேஷன் இருந்தா நீங்க வந்து ஒரு பேரலீகலை கான்டாக்ட் பண்றது பெட்டர். காரணம் இது வந்து ஏற்கனவே சாட்சி இருக்கிறது, கையிலே புகைப்படம் இருக்கும், உங்களுடைய வாகனம் அதனால் சென்றது, எத்தனை கிலோமீட்டர்ல சென்று. ஆகவே நன்றி தர்ஷினி, அந்த தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். தேங்க்யூ. Hi guys.
viewers, welcome back. So thank you again, Tharsini and Sudharan on the news on the சொன்னதுக்கு. So எல்லாரும் ப்ளீஸ் கவனமாக ஓடுங்க. போலீஸ் அங்கே அக்க பக்கம் இல்லாட்டி ஸ்பீட் பண்ணாதேங்கோ. கேமராஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அதை எடுத்து போட்டுரும். அடுத்த காக்க போகிற ஸ்டட்டிஸ்டிக் கேனடா பற்றி அண்ட் ஜாப்ஸை பற்றி பேசிக்கலி. ஸோ ஸ்டட்டிஸ்டிக் கேனடா வந்து சொல்லியிருக்கேன் எக்கானமிக்குள்ளே இந்த மாதம் அக்டோபருக்கு 84,000 ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலி வெரி ஸ்லோ, ஒரு குறைஞ்ச நம்பர் தான் கம்பேர்ட் டு செப்டம்பர். செப்டம்பரில் வந்து ஆக்சுவலி 378,000 ஜாப்ஸ் வந்து புதுசாக வச்சுருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து எங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்களாண்டா செப்டம்பரில் வந்து 9% இருந்தது. அக்டோபரில் வந்து கொஞ்சம் கம்மி இருக்குது, ஜஸ்ட் a little bit 8.9% இப்போ வந்து இருக்குது. ஓவரால் இப்போ வந்து 1.8 million people வந்து கனடாவில் வேலை இல்லாமல் இருக்கிறேன் அக்டோபரில். ஸோ இது வந்து நிறைய ஜாப் இன்க்ரீஸஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், கோவிடால் நிறைய பேருக்கு வேலை இல்லை. இப்போ சர்ப் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் போகிறபடியாக இன்கம் ஆக்களுக்கு தேவை. அண்ட் கோவிட் இருந்தாலும் சரி என்னண்டாலும் சரி எங்களோட லைஃப் வந்து நிப்பாட்டது, எங்களோட பில்ஸ் வந்து நிப்பாட்டது எல்லாம் கட்டக்கூடியது தான். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ட்டு கால் சென்டர்ஸ் அந்த மாதிரி வேலையிலெல்லாம் கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்திருக்குது. ஈவன் ரீட்டைல் வேலைக்கும் கூட அண்ட் நிறைய ஆக்கள் இப்போ தேவை நீங்கள் பார்த்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஓப்பன் அப் பண்ணி இருக்குது. இதே வந்து மோஸ்ட் பெனிஃபிட் பண்ணுற ஆக்கள் ஆக்சுவலி இந்த ஜாப்ஸ் திறந்த அப்புறம் வந்து ஒரு மிடில் ஏஜ்ட் உமனுக்கு தான் கூடுதலாக பெனிஃபிட் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல் டைம் வந்து வேலையில் ஆக்சுவலி அவன் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அந்த கேட்டகரியில் வந்தே அவைக்கு வந்து லோவஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்திருக்குது. ஸோ அது வந்து 6.6%. லைக் ஐ சார் விச் இஸ் லோ ஆல் ஓவர் கேனடாலேருந்து அந்த ஏஜ் குரூப் வந்து ஜாப்ஸ் வந்து டக்குன்னு எடுத்திருக்கேன். ஸோ தட்ஸ் குட் ஃபார் தம், தே ஹாவ் தட். இப்போ இந்த நம்பர்ஸ் கூடுதலாம் இப்போ வேலையில் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரி, ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து டிக்ரீஸும் ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா இந்த கசினோஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இடங்களெல்லாம் க்ளோஸ் பண்ண இடங்களெல்லாம் நிறைய வேலை போயிருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் இப்போ ஹோட்டல்ஸ் அந்த இது மாதிரி இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் போகிற ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கோ எதுக்கோ நிறைய இடங்கள் வந்து இப்போ ஷட் டவுன் பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ அதை வந்து ஒரு 48,000 ஜாப்ஸ் வந்து ஆக்சுவலி லாஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது யுவர் ஹாவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்மையாக பார்த்தீங்கன்னா 11.3% இருக்கும். ஆனால் ஒரு 540,000 ஆட்கள் வந்து வேலைக்கே அப்ளை பண்ணலை. ஸோ அன்எம்ப்ளாய்டாக இருந்து வேலைக்கே அப்ளை பண்ணலை. இதுக்கு காரணம் மேபி சர்வ் வரன்றபடியாக தினம் ஃபீல் ஆக இப்போதைக்கு வேலை தேவையில்லைன்ற ஒரு இன்கம் வருது தானேன்ட்டு இல்லாட்டி ஜஸ்ட் இப்போதைக்கு வீட்டு இருக்க சேஃப் இல்லை எந்த காரணம் இருந்தாலும் பட் தோஸ் பீப்புள் ஹவ் நாட் லுக் ஃபார் ஜாப். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வேலை தரீங்கன்னா கண்டிப்பாக இருக்க பாருங்கள், கூகுளில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் குஜிஜி இண்டீட் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ கீப் அன் ஐ அவுட் ஃபார் தட் நீங்கள் வேலை பார்க்குறா இருந்தால். அடுத்து வந்து ஐநோ முந்தையும் நாங்கள் கழிச்சுனாங்க ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் வந்து டூயிங் அ குட் ஜாப். அடிக்கடி எங்களை அப்டேட்டாக வச்சுக்கிறது. இப்போ ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் எல்லாம் சொல்கிறபடியே அவை மட்டும் அந்த கேசஸ் கோவிட் எல்லாம் வருதுன்ட்டு இல்லை, பட் நியூஸ் படியாக தேர் ரிப்போர்ட்டிங் எவ்ரி திங் அவுட். ஸோ அகேன் ஹை நம்பர்ஸ் வந்து ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் எம்ப்ளாயீஸுக்குள்ளே வருதுண்டு. ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து ஆன்டாரியோக்குள்ளே, அதுவும் மோர் ஸ்பெசிஃபிக்லி ஜிடிஏயும் டொராண்டோ லொக்கேஷன்ஸில் வந்து நிறைய கேஸஸ் வருது. ஸோ இந்த வீக் மட்டுமே 2 ஆட்கள் கூட எம்ப்ளாயீஸ் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் கோவிடுக்கு. ஸோ ஒரு 14 ஷாப்பர்ஸ் வந்து தேவ் டெஸ்டட் ஓவரால். அண்ட் அகேன் ஜிடிஏ அண்ட் டொராண்டோவில் மொத்தமாக 14 ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டுக்குள்ளே தேவ் பின் டெஸ்டிங் ஃபார் தட். இப்போ அக்டோபர் 24லேருந்து பார்த்தீங்களாண்டா 22 கேசஸ் அக்டோபர் 24லேருந்து இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் வித் எம்ப்ளாயீஸ். ஸோ அவையும் சொல்லியிருக்கோம் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், நாங்களும் மாஸ்க்கை போட்டு நீங்கள் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க வேண்டாம், ஆனால் சிலவளாத ஏலாதன்ட்டு பட் தேர் ட்ரைங் தேர் பெஸ்ட்டுன்ட்டு. ஸோ எந்த காரணத்துக்காக தெரியல, பட் தேர் டூயிங் அ லாட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அதை செஞ்சோம் நிற்கிறேன். லொக்கேஷன்ஸ் அதனால் ஷட் டவுன் பண்ணுறோமா இல்லையான்ட்டும் தெரியாது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் டு பி டிட்டர்மெண்ட். பட் நீங்கள் ஷாப்பர்ஸ் எங்கேயாவது போனீங்கன்னா ப்ளீஸ் அந்த லிஸ்ட் இருக்க பாருங்கள், ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருப்பேன். லிஸ்ட்டை போய் அப்டேட் பண்ணி பார்த்து அந்த லொக்கேஷன்ஸ் ஏதாவது போனீங்களாண்டா அகேன் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் பி ஷுர் ஒருக்க போய் பார்த்துட்டு வரதில் நோ ஹார்ம். போய் வெயிட் பண்ணிட்டு தான் ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுமையா, பட் ஒரு மனதை ஆறுறதுக்காக நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது we're going to have a look at our currency. அங்கே காசு அனுப்பலாம் இன்றைக்கு இல்லாட்டி வெயிட் பண்ணுவான்னு பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
இலங்கை 144.25 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. எனக்கு currency rates எல்லாம் பார்த்தாச்சுண்டுக்கு. So ஒரு quick update. I know again இது Canadian news தான் நாங்கள் முழுதும் சொல்கிறது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு ஒரு வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து US elections. ஸோ அதை பற்றி ஒரு குட்டி அப்டேட். ஸோ 264 வந்து இப்போ ஜோ பைடன் இருக்கார் எலக்ட்ரல் votes-ல. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ 214 இருக்கிறார். மிச்ச மீதி இப்போ கவுண்ட் பண்ண வேண்டிய இடங்களில் வந்து ஜோ பைடன் தான் இப்போ லீட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அகேன் ஃபார் ஆல் தி பீப்புள் தட் டோன்ட் வாண்ட் ட்ரம்ப் தேர், நல்ல விஷயம். ஸோ அதுக்காக இன்னும் ரிசல்ட்ஸ் வரையில நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஹைட்ரோ ஒன்னை பற்றி. ஸோ இப்போ தெரியும் இந்த பட்ஜெட் பிளானில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அவங்களோட ஹைட்ரோ பில்ஸ் வந்து அப்படி குறைக்கலாம்னு பார்த்து. ஸோ நிறைய இந்த வருஷம் ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்திருக்கு பிகாஸ் இட் வாஸ் ரியலி ஹாட் சம்மர் அண்ட் எவ்ரி திங். இன்கம் வந்து 17% at $281 million வந்திருக்குது, ஒரு 47 cents per 3 months-க்கு. அது வந்து September 30th வந்து அந்த கவுண்டில் எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ they are coming up with it. நிறைய initiatives எடுக்கிறோம் to bring down the numbers. Revenue reached about 1.9 billion வந்து which is up to 20% மேலால் ஆக்சுவலி. முதல் third quarter 2019ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20% higher. 1.6 பில்லியனில் இருந்தது முந்தி, இப்போ 1.9 பில்லியனில் இருக்குது. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களும் தேர் பர்ச்சேசிங் மோர் பவர். ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸாக இருக்குது அந்த ஒரு போர்ஷனும். ஸோ அது 34.7% இன்க்ரீஸ் இருக்குது அதுலேயும். திஸ் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 993 million கிட்ட வருது. அடுத்தது எங்களோட கொபேக் ஆக்களுக்கு அங்கத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் வந்து ஆக்சுவலி ஆர் கோயிங் அப் 1.3%-ஆல் கூட்டு போகிறாங்க. அது ஏன் காரணம்னா இப்போ 12 months-க்கு அந்த கோவிட் எல்லாத்தோட 2020 வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தவ அது வந்து இப்போ முடிவாகுது September 30th. ஸோ இதை வந்து அவங்களோட சிபிஐ ஒவ்வொரு வருஷமும் சில இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு போர்ஷன் இருக்குது. இது வந்து ஆல்கஹால், டொபாக்கோ, அந்த கேனபஸ் அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணாதான் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸில் சொல்லி வந்து 1.3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது just to make up for that 12-month difference. அடுத்தது we actually have a treat. சொன்ன மாதிரி ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து it was sung by விதுஷாயினி பரமநாதன் and அஸ்வின் ஸ்ரீ. இந்த பாட்டுக்கு வந்து இட்ஸ் கால்ட் ஹவானா தமிழ் மேஷப்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா the music is by Steve Cliff. Recorded, mixed and mastered at Studio 14. இந்த மேஷப் வந்து ஒரு 3 பாட்டை வந்து சேர்ந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹவானா, இட்ஸ் பை கமீலா கபலோ. ரெண்டாவது வந்து முக்காலா முக்காலா ஃப்ரம் காதலன் பை A.R. ரஹ்மான். அண்ட் மூன்றாவது பாட்டு வந்து ஓ பெண்ணே பெண்ணே ஃப்ரம் வணக்கம் சென்னை பை அனிருத். So let's have a watch at that. Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. He took me back to East Atlanta, na na na. All of my heart is in Havana. There's something about his manners, Havana, ooh na na. He didn't walk up with it, how you doing? When she came in the Said there's a lot of girls that can do it, but I can't without I'll do it forever in a minute. that summer night in June.
left her. And then I had to tell her I had to go. Oh na 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 na. Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. She took me back to East Atlanta, na na na. All of my heart is in Havana. My heart is in Havana, Havana, ooh na na. Jurassic Park என்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது. பிக்காசோ ஓவியம்தான் புரியாமல் என்னோடு டெக்சாஸில் ஆடி வருது. கவுபோயின் கண் பட்டதும் பிளே பாயின் கை தொட்டதும் உண்டான செக்ஸ் ஆனது ஒன்றாக மிக்ஸ் ஆனது. ஜாஸ் மியூசிக் பெண்ணானது ஸ்ட்ராபெரி கண்ணானது லவ் ஸ்டோரி கொண்டாடுது திக்கேரி தள்ளாடுது. காதல் யாருமே எழுதாத பாடலா. Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. He took me back to East Atlanta, na na na. All of my heart is in Havana. There's something about his manners. Havana, ooh na na. Kala mukapala Leila, oh Leila, mukapala sokamala Leila, oh Leila. லவ்வுக்கு காவலா அது நீ சொல்லும் காதலா. பொல்லாத காவலா செந்தூர பூவிலா விலங்களை வெல்த்தும் வெண்ணிலா. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே உந்தன் அலை வந்து கடல் சேருதே. வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது உன்னை சேர ஒளி வீசுதே. அந்த விண்மீன்கள் தான் உந்தன் கண்ணீரிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடம் கேட்குதே. இன்று உன் கையிலே நான் உள் பொம்மையே ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. முக்காப்பலா சொக்காமலா Havana, ooh na na. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே. Hi guys, welcome back. Wasn't that a very lovely treat? நல்லா இருந்து கேட்குறதுக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி இப்படி பாடல் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. இன்ட்ரோ கிளிப்போடு நாங்கள் போட ரெடியாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆடோவா பற்றி ஒரு கம்பெனி பற்றி கேட்க போகிறோம். அந்த கம்பெனிக்கு பேர் ட்ராக்ஸரி. அவன் என்ன செய்ய வேண்டாம், இப்போ எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஆன்லைன் மூலமாக நிறைய விஷயங்கள் வருது. கோவிடால் எஸ்பெஷலி இந்த டைம் வந்து நாங்கள் நேரடியாக கடைகளுக்கு போகிறது இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் வாங்குகிறோம் எதுண்டாலும் இருந்ததுன்னா ஆன்லைன் தான் உடனே நாங்கள் போகிறோம். நாங்கள் எந்த வெளியால் போகிறதுக்கு பயத்தால் ஆன்லைன் வந்து ஒரு ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் ஒரு விஷயத்தில் வந்து க்ரோசரி ஷாப்பிங் வந்து ஒரு மேஜர் லிஸ்ட்டாக இருக்குது. அது வந்து இங்கேயும் இருக்குது, டொராண்டோலேயும் இன்னும் சில இடத்துல வெளியாலும் இருக்குது.
நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன வேணுமென்ற ஒரு க்ரோசரி லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு யாராவது உங்களுக்கு அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணி கொடுப்போமே. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி வந்து தேர் ஹெல்பிங் ஆக்கள் ஒரே சேம் டே டெலிவரி வந்து செய்கிறதுக்கு. இந்த கம்பெனி ஏன் இந்த செய்கிறான்டா, அமேசான் இப்படி மாதிரி பெரிய கம்பெனிலெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனிக்கு அந்த டேலண்ட் அது இருக்குதுன்னு தெரியுது. அதை அந்த கம்பெனிஸை பீட் பண்ணணுன்றதுக்காகவே ட்ரை பண்ணி தேர் ட்ரைன் டு டூ திஸ். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அவன் பவர் எவ்வளோ அவையால் செய்யக்கூடிய திறமையாக இருக்கிறோம். வெரி க்ளீனாக நீட்டாக எல்லாம் ஒர்க் சரியும், குட் ரிவ்யூஸ் எல்லாம் வருது. அதனால தேர் ஹெல்பிங் திஸ் கம்பெனி அவுட். இது வந்து பார்த்தீங்களா, நீங்கள் உடுப்பு இதுக்கு வந்து சில வேலை ஒரு சைன் அப் பண்ணுவீங்க, மந்த்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி. அதை வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு மேக்கப்போ இல்லாட்டி ரேண்டமாக ஒரு உடுப்போ ஏதாவது வரும். அதே போல் நீங்கள் இஞ்சியம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சீஸ் அது இருக்குது, சீஸ் ஆஃப் த மந்த்ன்ட்டு. ஸோ அதை என்ன செய்வேன் மாட்டா, ஒவ்வொரு மாதம் என்னென்ன சீஸ் பேக்கேஜாக இருக்கோ அது வந்து ஒரு பேக்கேஜிங்கில் போட்டு அதை மூட விட்டு வந்து த டெலிவரி டு யூ. ஸோ இது வந்து இட்ஸ் குட் இனிஷியேட்டிவ். நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் கோவிடால் இட்ஸ் குட். ஒரு ஃபோர்டாக டெவலப் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம் டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுக்கொண்டு. ஸோ இதே மாதிரி ஒரு 30 ஸ்டோர்ஸ் வந்து இப்போ ஆடுவாவில் வந்து பார்ட் டைம் படி இருக்கேன். அகேன் சேம் டே டெலிவரி. ஸோ நீங்கள் ஆடுவாவில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா, டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் இட் சேவ்ஸ் யூ அந்த ஹாஸை நீங்கள் அங்கே போய் ஆக்களோட இப்போ போய் பார்க்க தேவையில்லை, வெளியால் போய் வெளிக்கிற போக தேவையில்லை. ஸோ ஒரு 30% செலவில் உங்களோட சேல் ஐட்டம்ஸ் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும். அது வந்து ஸ்ட்ரிக்ட்லியாக எவ்வளோ நேரம் எடுக்குது செய்கிறதுக்கு அண்ட் உங்களோட டிஸ்டன்ஸ், அந்த கடையிலேருந்து உங்களோட வீட்டு வரக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அதை பேஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன். அவைக்கும் கொஞ்சம் நட்டம் தான் சொல்கிறேன். ஆனால் they want to help out in this டைமில். ஸோ ஆடுவாவில் இருந்தால் டெஃபினெட்லி செக் இட் அவுட். அடுத்தது வந்து another thing in Ottawa. So 40,000 ஆக்கள் யூனிக் யூசர். ஸோ 40,000 பீப்புள் வந்து ஒரு பேர்ட் ஸ்கூட்டர்ன்ட்டு இருக்குது. அதனால நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, வந்து ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. ஆனால் நீங்கள் காலால் அமுத்தி போகிறதில்ல, ஒரு என்ஜின் மாதிரி அதுக்குள்ளே இருக்கும், பேட்டரி பவரோ. ஒரு அமுத்திங்களா தென் இட் ஒரு பைசிக்கிள் மாதிரியே அது போகும், பேசிக்கலி கார் மாதிரி, ஆனால் ஸ்கூட்டரில். ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் பீரியட் செஞ்சுவேன். பைசிக்கிள் லேனுன்ட்டு எங்களுக்கு இருக்குது தெரியும், பைசிக்கிள்ஸ் வந்து ரோட்டில் போகலாமுண்டு. இந்த ஸ்கூட்டர்ஸும் நாங்கள் அந்த லேனுக்குள்ளே சேர்க்கலாமோன்ட்டு ஒரு டெஸ்ட் செஞ்சுவேன். ஸோ 3 மாதத்துக்கு ஆக்சுவலி தே ஹேட் 160,000 ட்ரிப்ஸ் வந்து அந்த ஸ்கூட்டர்ஸில் வந்து பதிஞ்சிருக்குது. இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து பேர்ட் கனடா பிராண்டில் தான் வந்திருக்கு. ஸோ 1 of 3 கம்பெனிஸ் வந்து பேர்ட் கனடா. அவை இந்த இனிஷியேட்டிவ் பார்த்துருக்கேன். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணுற ஆக்கள் வந்து அந்த ட்ரிப் ஆவரேஜாக மொத்தத்தில் ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது குயிக்காக இங்கேருந்து அங்கே போகிறது ஒரு டிஸ்டன்ஸாக இட்ஸ் a good thing. ஸோ we have here bike lanes உண்டு. ஸோ ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்தையும் இடங்களும் இருக்குது. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்கூட்டர் இப்போ விட்டால் இன் லொக்கேஷன்ஸ் இப்போ இங்கேனாலும் விட்டு போகிற ஆட்கள். ஸோ அதனால் உங்களோட ஓன் ஸ்கூட்டர் வந்து தான் யூஸ் பண்ண பார்க்குறேன், பப்ளிக் ஸ்கூட்டர்ஸாக இல்லை. அடுத்தது we are going to look at உங்களோட நியூஸுக்கு இன்றைக்கு போவோம். ஸோ உங்களோட நியூஸ் இன்றைக்கு சுதாரணம் இல்லை, பட் துஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். புதிய ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் சில கோவிட் தடுப்பூசிகள் குறிப்பிடத்தக்க விநியோக சவால்களை எதிர்கொள்ளும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். வசந்த காலத்தில் கனேடியர்களுக்கு ஒரு தடுப்பூசி கிடைக்கும் என தான் நம்புவதாக ட்ரூடோ என்று கூறினார். இந்த தடுப்பூசிகளுக்கு சிறப்பு கையாளுதல் தேவைப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனால் ஆரம்ப நிலையில் இந்த தடுப்பூசிகளின் விநியோகத்தில் சவால்கள் எதிர்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தொற்றின் பரவலுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் நிலைமை தீவிரமானதெனவும் சுட்டிக்காட்டினார். இன்று மீண்டும் கியூபெக்கிலும் ஒன்டாரியோவிலும் கோவிட் தொற்றுகள் 1000 தாண்டியுள்ளன. கியூபெக்கில் 1133, ஒன்டாரியோவில் 1003 என தொற்றுகள் இன்று பதிவாகின. கியூபெக்கில் 25, ஒன்டாரியோவில் 14 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆல்பர்டாவில் 609, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 589, மனிடோபாவில் 243, சஸ்கச்சுவானில் 87, நோவாஸ்கோஷியாவில் 2, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 1, நொனவூற்றில் 1 என்று இன்று தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நொனவூற்றில் இன்று அறிவிக்கப்பட்டது அந்த பிரதேசத்துக்கான முதலாவது தொற்றாகும்.
தவிரவும் ஆல்பர்டாவில் 8, மனிடோபாவில் 5 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. இன்று நாடளாவிய ரீதியில் மொத்தம் 3670 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் கனடாவில் கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை இன்றுடன் 2,55,809 என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேர்தல் முடிவுகள் உறுதியாகும் வரை தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்க மாட்டேன் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் கூறினார். வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் தேர்தல் செயல்முறையை வெளிப்படுத்த அனுமதிப்பது அவசியம் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரூடோ தெரிவித்தார். அமெரிக்க தேர்தல் நடைமுறை நியாயமாகவும் துல்லியமாகவும் தொடரும் என நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரூடோ கூறினார். பிரதமர் ட்ரூடோவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரின் ஓட்டூலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து தெரிவிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். ஆனாலும் இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைய வேண்டும் என தாம் விரும்புவதாக NDP தலைவர் ஜக்மீத் சிங், பிளாக்வேக்வா தலைவர் ஃப்ராங்கோஸ் பிளான்ஷெட் ஆகியோர் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்து வருகின்றனர். கனடாவில் அக்டோபர் மாதம் 84,000 புதிய தொழில்கள் உருவாகியுள்ளன. கனேடிய புள்ளிவிபர திணைக்களம் இந்த தகவலை இன்று வெளியிட்டது. இதன் மூலம் வேலையற்றோர் வீதம் 8.9% குறைந்துள்ளது. கனடாவில் அதிகளவிலான வேலையற்றோர் நியூஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடோரிலும் குறைந்தளவிலான வேலையற்றோர் சஸ்கச்சுவானிலும் பதிவாகியுள்ளது. வேலையற்ற கனேடியர்களில் கால் பகுதியினர் 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்கு வேலை இல்லாமல் உள்ளனர் என கனேடிய புள்ளிவிபர திணைக்களம் கூறியுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group and Golumbia Money Transfer, and the weather is 14 degrees Celsius in Toronto. So thank you to Shanti Nusaka. For a quick little information, Whole Foods Market நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சில வள நியூஸில் வந்திருக்கும். வேல் வந்து பேசிக்லி ஒரு எம்ப்ளாயி வந்து அவன் யூனிஃபார்முக்கு மேலால் இந்த ரெட் பாப்பியை குத்தி கொண்டு போயிருக்கேன் வேலுக்கு. அவை சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதை கழட்டுங்க போடக்கூடாதுன்ட்டு. காரணம் ஏனெண்டா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, ஏப்ரம் போட்டிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கீங்க, எல்லாம் சரி, தங்களோட லோகோவை தவிர்த்து மிச்சி மீதி எதுவும் அதில் போடக்கூடாதுன்ட்டு. ஸோ அது ஒரு சின்ன இஷ்யூ ஆகி ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. அதை ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாண்டா எங்களோட தெரியாது உண்மையாக. பிகாஸ் எங்களோட கனேடியன் சோல்ஜர்ஸ் அவைக்காக நாங்கள் போடுற ஒரு ஒன்ஸ் இயர் தான் நாங்களே சேர்னாங்க, இந்த மாதத்துக்கு மட்டும்தான். இட்ஸ் நாட் ஆல் இயர் ரவுண்ட். இட்ஸ் சம்திங் தட் ரிசம்பிள்ஸ் ஆன கனேடியன் ஆக்களுக்கு. ஸோ வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து தே ஆர் கோயிங் டு பி சூன் பாசிங் இட் த்ரூ. இப்போ எம்ப்ளாயி யாராவது போட்டுக்கொண்டு இது வந்தால் நீங்கள் கழட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் நோ வை திஸ் இஷ்யூ வாஸ் பிக் டு பிகின் வித். ஏன்னா நாங்கள் எல்லோரும் போய்க்கு வேலை இடத்துல ஆக்சுவலி ஹேண்ட் அவுட் பண்ணியே நிறைய ஆக்கள் கொடுப்பியோம். இந்த இடம் வந்தால் அப்படி சொல்லி போட்டு உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ யூ ஆர் அலவுட் டு வேர் இட் நவ். ஆனால் நீங்கள் போட்டோன்னு போனால் இந்த எம்ப்ளாயர் உங்களை போடக்கூடாதுன்ட்டு சொல்லக்கூடாது, நீங்கள் போட்டிருக்கலாம்ன்ட்டு. தட் இஸ் யூர் ரைட். we do it as Canadians. அண்ட் நிறைய விஷயம் நான் முதலும் சொல்லியிருக்கேன். டொனேஷன் பாக்ஸஸ் வந்து நிறைய இருக்குது எங்களோட ஓல்ட் ட்ரெடிஷ்னல் காசு போடுறதுக்கும் வாங்குறதுக்கும். இப்போ வந்து they have tap boxes. ஸோ நீங்கள் போய் காயின்ஸ் எல்லாம் தொட்டுக்கிட்டு you don't have to go near anything. ஒரு கார்டை வச்சு அதில் எலக்ட்ரானிக் பாக்ஸ் மாதிரி டேப் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக டொனேஷன் அதுக்குள்ளே போகும். So it's a good thing. So எல்லாரும் இந்த மாதத்துக்கு keep your eye out, பாப்பி போடுங்க and donate பண்ணுங்க. அடுத்தது we are going to look at our weather index. So let's have a look at உங்களுக்கு என்ன மாதிரி ஓமா இருக்க போகிறதா இல்லாட்டி குளிராக இருக்க போதாண்டு. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 10°C. நாளை நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில்
நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back. Sundayயோட it wraps up our show. Again எல்லாருக்கும் தேங்க்யூ வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஷோ அடிக்கடி வந்து பார்க்குறதுக்கு everyday Monday to Friday. Really appreciate that. நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பேஜ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஐபிடிவிலையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் வேணுமென்றால். அகேன் ஸ்பான்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் இல்லாட்டி எப்படி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடலாமெண்டா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க. we'll be more than happy to answer that for you. ஆர்டர்ஸ் எல்லோரும் ப்ளீஸ் உங்களோட வீடியோஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இன்றைக்கு பார்த்த மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் ஐ நோ எல்லோரும் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஏன் எல்லோரும் ஷையாக இருக்கிறீங்க எனக்கு தெரியல. அனுப்பி விடுங்க பார்ப்போம். And we will see you guys on Monday. Take care. Have a good night.